குட் மார்னிங் ரமேஷ். குட் மார்னிங். எப்படிப்பா போச்சு நேற்று? சிறப்பாக போச்சுங்க சார். மதுரையிலேருந்து ஒரு நபர் வந்திருந்தாருங்க சார். அவர் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்காருங்களா. ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறாருங்களாம். 100 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதில் யாருமே விசுவாசமாக இருக்க மாட்டாங்களாம், நிலைச்சு நிற்க மாட்டாங்களாம். அதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தேடி வந்திருந்தாருங்க சார். முடிஞ்சா ஒரு வீடியோ மட்டும் போட சொன்னாருங்க சார். எம்ப்ளாயை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வீடியோ கேட்டிருந்தாரா? செஞ்சுருவோம் சார். எனக்குமே ஒரு டவுட்டுங்க சார். உங்கள் ஸ்டைலில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களே, அதை எங்களுக்கு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஃபார்முலா டைப்பில் வேணுமா? ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் இல்லை ரமேஷ். எந்த எம்ப்ளாயுமே வேலையை விட்டு போகிறதுக்கான காரணம் வேலை அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக யாருமே போகிறது. அவங்க 2 காரணத்துக்காக வேலையை விட்டு போகிறாங்க. ஒன்று, சம்பளம் பத்தலை. இன்னொன்று, அந்த கம்பெனியில் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவங்க போகிறாங்க. இந்த 2 விஷயத்தையும் நான் அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தேன். வேலையை அதிகமாக கொடுத்தேன், சம்பளமும் அதிகம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு வாட்ச்மேனு என்ன சாப்பாடு சாப்பிட்டாரோ அதுக்கு என்ன தொட்டுக்க வச்சாருன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். நாட் ஓன்லி வாட்ச்மேன், இங்கே இருக்கிற அனைத்து எம்ப்ளாயும் அவங்க குடும்பக்காத வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். நான் அப்படி பேசி பழகுறதுனால இந்த கம்பெனிக்கும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் உருவாயிடும். அப்போ அவங்க கம்பெனி மாதிரியே அவங்க பாவிச்சு அதை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி யோசித்து பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எம்ப்ளாயாக கருதக்கூடாது. ஒருத்தர் வேலைக்கு வரல அப்படின்னா அவருடைய பதவியை பொறுத்து அவருக்கு மதிப்பு தரக்கூடாது. அவர் வேலைக்கு வரலன்னா அந்த வேலையை நான் இறங்கி செய்யணும், எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும் நான் உணர்ந்தேன். அப்போ எனக்கு என்ன வழி இருக்குமோ அந்த மரியாதையை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்னை விட்டு யாருமே போகிறது கிடையாது. அதனால தான் 30 வருஷம் 33 வருஷம்லாம் நம்மகிட்ட ஆளுங்க இருக்காங்க. இதை உணர்வு பூர்வமாக நம்ம அணுகணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணலாம். ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் இல்லை. இதை கேட்ச் பண்ணிக்க விட்டுறாரு.